ப்ரீடீன்ல இருக்க கிட்ஸே வந்துட்டு நான் ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிறேன் பண்றேன் அப்படின்ற மாதிரி வராங்க. இதை வந்து உங்ககிட்ட ஓப்பனா பேசுறாங்க. ஓகே, ஈவன் ஒரு 2 days பிஃபோர் ஒரு மதர் வந்து சொன்னாங்க, இது மாதிரி வீடியோ சர்ச் பண்ணியிருக்கிறான் என்னோட பையன் வந்து கிஸ்ஸிங் சீனு, அப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு உமனை பத்திலாம் பார்த்துருக்காங்க. நம்ம யூடியூப்ல தான் எதை போட்டாலுமே டக்கு டக்குன்னு எல்லாமே வந்துரும்ல. ஸோ அப்படி ஒரு பார்த்துருக்காங்கன்ற போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பதட்டம். நீ இதெல்லாம் பண்றதெல்லாம் தப்புடா, இருடா முதல்ல ஒரு கவுன்சிலர்ட்ட உன்னை பேச வைக்கிற பண்ண வைக்கிறேன்ட்டு இப்படி பண்ணிட்டோன்னே, அந்த குழந்தை வந்து என்கிட்ட நார்மலா பேசுறதுக்கு வரும்போது, இப்ப நான் வந்து யூஸ்வலா பேரண்ட்ஸ்ட்ட தனியா பேசிட்டு அப்புறம் குழந்தைகிட்ட பேசுவேன். பேரண்ட் அப்படி பேசும்போது இந்த குழந்தை வந்துட்டு சொல்லிட்டு அந்த விஷயத்தை மட்டும் சொல்லாதம்மா அப்படின்ட்டு ஏஞ்சி போறோம். அது ஒரு ஒரு கில்ட்டியா நம்ம கொண்டு வந்துடுறோமா. பட் இந்தந்த வயசுல இப்ப வந்து இது எல்லாமே நடக்குது, இது எல்லாமே இருக்கு. இது மாதிரி யூடியூப்ல பாக்குறீங்க, இது மாதிரி வீடியோஸை சர்ச் பண்ணிக்கிறாங்கன்னா தட் இஸ் அலார்மிங் சிஸ்டம். உங்களுக்கு 7 வயசுன்றது ரொம்ப ஒரு சீக்கிரமான ஒரு இதுதான். பட் அவங்க அது பார்த்துட்டாங்க. அப்ப நீங்களாவே கூப்பிட்டு வச்சு இது மாதிரி பாத்தியாப்போ, உனக்கு இதை பத்தி யாராவது பேசியிருக்கிறாங்க பண்றாங்க. அம்மா கோவப்பட மாட்டேன், எனக்கு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா நான் தான் உனக்கு ரைட்டான பர்சன் இதை பத்தி பேசுறதுக்கு. ஓகே, நீ வெளியில வேற யார்கிட்ட கேட்டாலும் பேசினாலும் உன் வயசு உள்ள பிள்ளைங்க அவங்களுக்குமே அதுக்கான ப்ராப்பர் நாலேஜ் இருக்காது. அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்கு உட்காந்து சி ஆஸ் அ கவுன்சிலரா நான் அது பேசிடுவேன். பட் டு த ஃபேக்ட் ஒரு பேரண்டா